லாஸ்ட் வீக் நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் தான் டவுன் சைடு வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 22,000 வரைக்கும் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் வீடியோவில் போட்டிருந்தேன். 21,777 அது வந்து லோவாக இருந்திருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், பை சைடு இருக்கலாமா இல்லை செல் சைடு இருக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்டு கீழே தான் ஃப்ரைடே ஓப்பன் ஆச்சு. எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான், குளோபல் இஷ்யூ. பட் ஆனால் க்ளோசிங் வந்து நமக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்துட்டதுனால ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ எந்த ரேஞ்சுக்கு கீழே போகணும் அப்படின்னா 22,000. நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து 22,000 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 22,000 டவுன் சைடு பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 21,777 லாஸ்ட் வீக் வந்த லோ. அதுக்கப்புறமா நமக்கு இங்கே 21,700 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இந்த 22,000 பிரேக் பண்ணுச்சுன்னா டைரெக்டாக இந்த லோ வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு 21,700 21,500 அந்த ரேஞ்செலாம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த 21,460 இந்த ரேஞ்சு தான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு. ஓகேங்களா, 22,000 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு வேளை நெக்ஸ்ட் வீக்கும் வந்து குளோபல் இஷ்யூஸ்னால் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகுது. இல்லை இப்போ HDFC பேங்கோட ரிசல்ட் வந்துருக்குது, மண்டே வந்து ரிலையன்ஸோட ரிசல்ட் வருது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நெகட்டிவாக வரும்போது செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா 22,000லேருந்து நமக்கு இங்கே 21,500 460 வரைக்கும் நம்ம செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ அப்சைடு நமக்கு பார்க்கும்போது இந்த 22,400 அப்புறம் 22,500 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கேப் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒருவேளை இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு 22,400லேருந்து 22,500. ஸோ இந்த 500 ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஆல் டைம் ஹை 22,780. ஸோ அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது 22,900. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஸோ இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக செல்லிங் வருது தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். செல்லிங் வந்ததுக்கப்புறமா இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு ஒரு புது ஹையை தான் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ சப்போஸ் இந்த ரிவர்சல் சப்போர்ட் எடுத்தது இங்கேருந்து நல்லா மேலே போகுது அப்படின்னா நமக்கு 22,900 வரைக்கும் கூட அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 22,300 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வரணும். ஏன்னா டே கேண்டிலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு செல்லிங் வந்துச்சுல்ல, ஐ திங்க் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வியாழக்கிழமை வந்து இந்த 22,300 டச் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செல்லிங் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த 22,300க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு, ஒரு பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 400 500 லெவலையும் வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் 300க்கு மேலே போய்ட்டு இந்த 500ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் வரலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 500க்கு மேலே போச்சுனாலே நமக்கு அடுத்து 400 பாயிண்ட் ரேலி கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல, ஸோ இது வந்து அந்த வீக்லி கேண்டிலில் போட்ட சப்போர்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கப்புத்து கேண்டில், இன்வெர்டட் கப்புத்து கேண்டிலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே ஃப்ரைடே வந்து ஒரு ரெக்கவரி வந்தாலும் இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் செல்லிங் வந்ததுக்கு ஒரு ஷார்ட் கவரிங்காக தான் அதை பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. ஒரு 22,200க்கு மேலே க்ளோசிங் வந்தது அப்படின்னா ஸோ இந்த லெவலையும் அதை தாண்டி இருக்கும், பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 22,170க்கு மேலே போகுதான்னு பாருங்கள். போனால் தான் அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை, அந்த 22,170ங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து அங்கேருந்து 22,000 வரைக்கும் செல்லிங் வர்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும்
இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைடுவேஸாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு நமக்கு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டாக 47,000 ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 48,250, தென் 48,600, அதுக்கப்புறமா 49,000. இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ 49,000க்கு மேலே பிரேக் ஆனாலாம் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து 50,150, 100, 200 அந்த ரேஞ்சு வந்து ஆக்ட் ஆகும். 50,000ங்கிறது வந்து சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் சைடு நமக்கு 47,000 அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 46,700. இந்த 46,700 கீழே பிரேக் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு வந்து 46,000 அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்.